ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 28 இன்னைக்கு தினம் சங்கடகர சதுர்த்தி மாலை 5:40 மணிக்கு ஆரம்பிக்குது. இது மார்ச் 29ஆம் தேதி மாலை 6:20 வரைக்கும் இருக்குது. சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாடு, விரத முறை இது எல்லாமே இன்றைக்கி தான் பல கோவில்கள் நடத்துகிறாங்க. நாளைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கூட சங்கடகர சதுர்த்தி இருக்குது. அதாவது சங்கடகர சதுர்த்தியோட 2ஆம் பாகம். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நிறைய பேர் விரதம் வந்து வழிபட்டிருப்பீங்க, கோவிலுக்கு போயிருப்பீங்க. அதே நேரம் நாளைக்கு இருக்கக்கூடிய சொச்ச நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் உங்கள் கையால் செய்கிறது மூலயமா மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு ஏற்படும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பூன் தேன், ₹1 நாணயம் இருந்தால் கூட போதும். நீங்கள் என்னதான் மற்ற நாட்களை விநாயகரை வணங்கினாலும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வணங்கும் போது உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். விநாயகரை ரொம்ப எளிமையாக வழிபடலாம். அவருக்கு பிடிச்ச ஒரு சில பொருட்களை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணி நீங்கள் கேட்குற வரத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வரத்தை உங்களுக்கு அவர் கொடுப்பார். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் நாளைக்கு சாயங்காலம், அதாவது மார்ச் 29ஆம் தேதி மாலை 6 மணிக்குள்ளே பண்ணிடணும். நாளைக்கு பகல் முழுக்க உங்களுக்கு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் ராகு காலம், யமகண்டம் தவிர மற்ற எந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ₹1 நாணயம் 1, 1 ஸ்பூன் தேன். இன்றைக்கி நீங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு போயிருப்பீங்க, சாமி கும்பிட்டுருப்பீங்க. நாளைக்கு தினம் கோவிலுக்கு போகும்போது சின்னதாக ஒரு ₹10 தேன் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு போங்க. அது கூட ஒரு ₹1 நாணயம் எடுத்துகிட்டு போங்க. அந்த தேன் பாட்டில் விநாயகர் சிலைக்கு முன்னாடி வச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு விநாயகர் பெருமானுக்கு தெய்வத்தையும் படைச்சிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு அந்த தேனை பிரசாதமாக கொடுங்க. அதே மாதிரி அந்த ₹1 நாணயம் எடுத்துகிட்டு போகிறீங்களே, அந்த ₹1 நாணயத்தை கோவில் உண்டியலில் போட்டுருங்க. இது நம்ம எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா, 28ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் செஞ்சாலும் சரி, ஒருவேளை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதை செய்யறதுக்கு நீங்கள் தவற விட்டுட்டீங்க, இந்த பதிவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. 29ஆம் தேதி மார்ச் 29 வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6:21 மணிக்குள்ளே கூட நீங்கள் இதை செய்யலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி சங்கடகர சதுர்த்தியோட 2ஆம் பாகம், அதாவது ஒரு விரத நாள் வந்து 2 நாள் வரும். முதல் நாள் ஆரம்பித்து மறுநாள் முடியும். 2 நாளில் நம்ம எப்போ வேணாலும் இந்த சங்கடகர சதுர்த்தியை கொண்டாடலாம். கோவில்களில் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து ஆராதனைகள் பூஜை நடத்தினாலும் நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் விநாயகரை சங்கடகர சதுர்த்திக்காக வழிபடலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. போகும்போது மறக்காமல் தேனும் ₹1 நாணயம் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அந்த தேனை வந்து விநாயகர் முடி வச்சு படைச்சிட்டு கோயிலுக்கு வரக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு அந்த தேனை வந்து நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இன்னும் நல்லது. அந்த ₹1 நாணயத்தை மனசார வேண்டுதலை வேண்டிக்கிட்டு உண்டியலில் போட்டுட்டு வந்துடுங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு திடீர் யோகம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.